எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த விடுதலை கூடுகைக்காக ஸ்தோத்திரம். விடுதலைக்காக உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் ஆளுகை செய்வீராக. தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்தெறிவீராக. பரலோக ராஜாவுடைய ஆளுகை இந்த கேம்பஸ் முழுமையில் இருப்பதாக. யார் யார் தேவையோடும் தாகத்தோடும் வாஞ்சியோடும் இயேசுப்பாவுடைய சமூகத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு இந்த இடத்தை தேடி ஓடி வருகிறார்களோ, அவர்களுக்கு நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடத்தில் நாங்கள் பாடுகிற நேரம், ஆராதிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், வசனத்தை தியானிக்கிற நேரம், ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். வந்த வண்ணமாக ஒருத்தர் கூட போகக்கூடாதப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இந்த கொடுகையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா.
நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போமா? முடியாதவங்க அப்படி உட்கார்ந்துருங்க, முடிந்தவங்க கர்த்தருடைய சந்நிதியில எழுந்து நின்று ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு வரும்போது பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நீங்க வந்திருக்கலாம். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், இது யாருக்கு சொன்னா புரியும்? யாரும் என்ன புரிந்து கொள்வதற்கு இல்லையே. என்னுடைய தாயாலோ, என்னுடைய பெற்றோராலோ, இல்லை என்னுடைய கணவராலோ, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களாலோ இதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் என் பிரச்சனைக்கு யார் தீர்வு? இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று ஒரு ஏக்கத்தோட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய முகத்தை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதம் 37வது அதிகாரம் சொல்லுகிறது. நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுக்கண்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுதலை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்தவர்கள் இப்படி பாடி இருக்கிறாங்க. ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள்மே சுமந்திடும் என் ஏசையா. ஒரு பிள்ளையை தோள் மேல சுமந்து கொண்டு வருகிறது போல தேவன் நம்மை சுமக்கிறவர். நமக்கு அரவணைக்கிறதுக்கோ அன்பு பாராட்டுறதுக்கோ நமக்கு யாரும் இல்லையே என்று இருந்தாலும், இந்த உலகத்துல யாரும் இல்லைனாலும் நம்மை படைத்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், நம்மை உருவாக்கின தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் விடுதலைக்காக பல காரியங்களை முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை, நம்மை படைத்த இறைவனை, பலவீனத்தினின்று விடுதலை தர வல்லமை உள்ளவரை நாம் நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு விடுதலை தர போதுமானவரா இருக்கிறார். நான் அப்படியே கண்களை மூடின வண்ணமாகவே இருப்போம். நான் இந்த பாடலோடு பாடும்போது தெரிந்தவங்க இதை கூட நீங்க இணைந்து பாடி, என்னை சுமப்பவரே, என்னை புரிந்து கொள்பவரே, என்னை அரவணைக்கிறதுக்கு நீங்க போதும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார். அதை நீங்க உணர முடியும் இந்த ஆலயத்துக்குள்ளால. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்ணின் மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பல தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே.
வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்படியே கண்களை மூடினோன்னமாக ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் எனக்கு விடுதலை தர முடியும், நீங்க மாத்திரம்தான் என்ன புரிந்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளுகிற தேவன், நீங்க எனக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவர், நீங்க போதும் ஏசப்பா எனக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்க பக்கத்துல வருகிறார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும்படி, உங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படி, உங்களை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து அற்புத அதிசயங்களோட வழி நடத்தும்படிக்கு ஒரு பெரிய காரியத்தின் திட்டத்தோடு கூட ஆண்டவர் இந்த இடத்துல பிரசன்னராயிருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்க, உங்க பலவீனங்களை மாற்ற, உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறார். அவரை பார்த்து கூப்பிடுவீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று. ஒரு விசை இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கூப்பிடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மகிமை மகத்துவத்தை அணிந்திருக்கிற தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் தருகிறவரே, விடுதலையை கட்டளையிடுகிறவரே, உம்முடைய சந்நிதியில் வந்திருக்கிற இந்த மக்கள் ஒருவரும் ஆண்டவரே வெறுமனே திரும்பி போக கூடாது. எல்லாரையும் தேவரீர் ஆளுகை செய்வீராக, எல்லாருடைய ஏக்கத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவீராக. என்னென்ன பாரங்களோடு உம்முடைய சந்நிதியில் வந்தார்களோ இவர்கள் திரும்பி போகும்போது விடுதலையோடு கடந்து செல்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக. கர்த்தர் நீர் பெரியவராய் வீற்றிருந்த கிரியைகளை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இவர்களை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விடுதலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். மாம்சமா இருக்கிற மனிதர்கள் எல்லாம் படைத்த ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அவங்க ஜெபத்தை அவர் கேட்பார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் சீயோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிற தேவன். இன்றைக்கு வருத்தங்களை பாரங்களை நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம். என் பாடுகளை, என் பிரச்சனைகளை, என் துக்கத்தை யார் அறிய முடியும்? நம்முடைய எல்லா பாடுகளையும் அறிகிறவர் ஆண்டவர். அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் நமக்கு பதில் செய்கிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லவே அல்ல. அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் வெறுமை அனுப்புகிற தேவன் அல்ல. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மளாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். பரலோகத்தின் தகப்பனே,
இந்த மாதத்திலும் நீங்க ஏற்படுத்தின இந்த கூடுகைக்கா நன்றி. உம்முடைய ஜனங்கள் உம்மிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறார்கள் அப்பா. தேவரீருடைய ஆளுகை இந்த ஆலயத்தின் நடுவில் வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர், இந்த உம்முடைய வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் உங்க வல்லமை வெளிப்படணும்ப்பா. உம்முடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஜனங்களுக்கு வருகிற தடைகள் நீங்கட்டும். கர்த்தர் எங்கள் நடுவில் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய நீதியின் கரம் வெளிப்படுவதாக. இந்த வசனத்தை கூட கேட்க முடியாத அளவுக்கு சரீரத்தில் வலிகளோடு, வேதனைகளோடு, பிசாசின் போராட்டத்தோடு ஆண்டவரே மருத்துவத்தை எல்லாம் நாடினோம், உலகத்தில் புண்ணிய ஸ்தலங்களை தேடி போனோம், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்திருக்கிறவர்கள் உண்டப்பா. உங்க அற்புதம் செய்யும் வல்லமை நீங்க வெளிப்படுத்தணுமே என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனே, உங்க பிரசன்னம் வெளிப்படட்டும். எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஆமென். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே அப்பா, என் கண்ணீரை காண்பவரே, அற்புதம் செய்பவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே சப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க இயலாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு குவாலிஃபிகேஷன், அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிற ஒரு அனுபவம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தம் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்கள் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. யாராவது அந்த அனுபவத்துக்குள்ள வராத நீங்க இருந்தா, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுங்க. பாவங்களா இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். தன் பாவங்களை மறைக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்வில வாழ்க்கை முன்னேற்றம் அடைய முடியாது, வாழ்வடைய முடியாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு குடும்பம், ஒரு தனிநபர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் உள்ளத்தை ஏவுகிறார், உங்களை உடைக்கிறார், உங்களோடு பேசுகிறார். அவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் அப்படியே உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விடுதலை கூட்டத்தில் உம்முடைய ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய தழும்புள்ள கரம் இந்த இடத்துக்கு நீட்டப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய அற்புதம் செய்யும் சக்தி வெளிப்பட்டிருக்கிறதற்காய் நன்றி. வானங்களும் அநாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு சின்ன கூட்டமா அப்பா பிதாவே எங்களுக்கு இறங்கும் என்று நாங்கள் கூப்பிடும் பொழுது, இந்த இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படி வந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் அது புறப்படட்டும். அது ஊனையும் கணுக்களையும் வேறு பிரிக்கட்டும். தேவனுக்கு நேராக எங்களை நெருக்கி கொண்டு போகட்டும் ஆண்டவரே. வந்த வண்ணமாக ஒருத்தர் கூட போகக்கூடாது. யார் யாருடைய உடல் ஒத்து போகாத ஒரு நிலையில பல போராட்டங்களோடு இங்கு வந்திருக்கிறாங்களோ, அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை அடையும்படி இப்பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் கிரியை செய்யட்டும். கர்த்தர்கள் நடுவில் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வரியை நாம் பாடி அந்த வார்த்தைக்குள்ள போறோம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி அப்பா திருப்தியாக்கும் கிருபையினா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா. புகலிடம் நீர பூமியில அடைக்கலம் நீர தலைமுறை தோறும். புகலிடம் நீர பூமியில அடைக்கலம் நீர தலைமுறை தோறும். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். திருப்தியாக்கும் கிருபையினால். துன்பத்தை கண்ட நாட்கள், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சொப்பாயிடாக எங்களை மகிழ செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா. அற்புத செயல்களை காண செய்யோ. மகிமை மாட்சிமை விளங்க செய்யோ.
அற்புத செயல்களை காண செய்யும். மகிமை மாட்சிமை விளங்க செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும் படி தீயாக்கும் கிருபையினால். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். எங்கள் இயக்கத்தை அறிகிறவர், ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் பாரத்தை புரிகிறவர். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல சோதிக்கப்பட்டு பாடுகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற தேவனாய் நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. என்னை உம்முடைய சிலுவை நிழலில் மறைத்தரணும். உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தில் ஆண்டவருடைய ஒரு கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரை நீங்க உண்மையா தேடும் பொழுது உண்மையான ஒரு இயக்கத்தோடு ஆண்டவரிடத்திலிருந்து நான் இன்னைக்கு சுகத்தை பெற்றுட்டு தான் போனோம், இன்னைக்கு எங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கணும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில் நின்று இயேசு எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு அப்படியே உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத ஆண்டவர். அவரை குறித்து 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராம். பாருங்க, உலகத்துல பலரும் விசாரிக்க மாட்டாங்க. எப்போ விசாரிப்பாங்க? நம்ம நல்ல வசதியா இருந்தா, நல்ல நிலையில நம்முடைய குடும்பங்கள் இருந்தா விசாரிப்பாங்க. ஆனா நம்முடைய குடும்பத்தில் பல எதிர்பாராத நஷ்டங்கள், வியாதிகள், இழப்புகள், போராட்டம், பிரச்சனைகள் வந்தா நம்ம விசாரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, காக்கைகளை போஷிக்கிறவர், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய பாடுகளையும், நம்ம படுக்கையில கண்ணீர் வடிக்கிறத எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிறவரானபடியால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல நம்ம வைத்து விட வேண்டும். அவர் மீது நாம் வைத்து விட வேண்டும். விசாரிக்கிறவர்கள் பல விதங்களில் உண்டு. கடமைக்காக விசாரிக்கிறவர்கள் உண்டு, கண் துடைப்புக்காக விசாரிக்கிறவர்கள் உண்டு, அக்கறையோடு விசாரிக்கிறவர்கள் உண்டு. ஆனா இங்கு விசாரிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அனைத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நமக்காக எல்லாத்தையும் அவர் தர வல்லமை உள்ளவர். ரோமர் 8:32 அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்காக, இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மனிதர்களுக்காக அவரையே சிலுவையில மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவருடைய குமாரனோடு கூட மற்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்கு எனக்கு அவர் அருளாதிருப்பது எப்படி? அவர் அருளுவார். நமக்கு ரொம்ப தேவையானது ஒன்று பாவம் மன்னிப்பு நிச்சயம். ஆண்டவர் சிலுவையில பாவத்தை, சாபத்தை, வியாதியை, பிசாசை இதையெல்லாம் அவர் ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த விடுதலையை சுதந்திரிக்கும்படி அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரே சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட இந்த உலகத்துல நமக்கு தேவையான உடுக்கும் வஸ்திரம், உண்ணும் உணவு, நமக்கு உறங்கும் உறைவிடம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி, இதையெல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில அவரிடத்தில் அநேகர் தேடி வந்தாங்க. எதுக்கு தேடி வந்தாங்க தெரியுமா? பாரத்தோடு வந்தாங்க, பிரச்சனைகளோடு வந்தாங்க, கஷ்டத்தோடு வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட வந்தா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட வந்தா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இயேசுவை தேடி போனா இயேசு சுகமாக்குவார் அப்படின்னு ஜனங்க வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் ஏசப்பாட்ட விடுதலை பெற்றாங்க. பைபிள் அநேக நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையில் அவர் விடுதலை கொடுக்கிறாருன்னா, 9ஆம் அதிகாரம் 2 நான் வாசிக்கிறேன். அங்கு படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, திடங்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு திமிர்வாதக்காரன், நடக்க முடியாத மனுஷன், அவனை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசப்பா, நீங்க எப்படியாவது இந்த மனுஷனை சுகமாக்கிறீங்க. இந்த மனுஷன் ரொம்ப படுக்கையா இருக்கிறார், எல்லாமே அவருக்கு படுக்கையில போயிட்டு இருக்கு, எங்களுக்கு இந்த மனுஷன் பாரமா இருக்கிறார், இவர் எப்படியாவது சுகமாக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னித்தார். ஏசப்பா சிலுவையில நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவருக்கு நம்முடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அவர் உலகத்துள்ள மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன். அவர் அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை சுகமாக்கினார். அங்க நின்று அநேகர் சொன்னாங்க, இவர் எப்படி இவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்னு அவங்க உள்ளத்துல நினைச்சாங்க. ஆண்டவர் வெளியரங்கம் அவங்களுக்கு பதில் கொடுத்தார். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறது என்ன என்று சொல்லி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிதென்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். ஹல்லேலூயா. திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொன்னார். அந்த நிமிஷமே அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து சுகம் பெற்று போனான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் அவ்வளவு பெரிய தேவன். ஒரு வார்த்தையினால இந்த உலகத்தையே படைத்தவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அவரிடத்துல சுமந்து கொண்டு வந்த அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து விடுதலையோடு போனான். இன்றைக்கு நீங்க வியாதியோடு இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க, போகும்பொழுது சுகத்தோடு போவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால கூடாததெல்லாம் ஆண்டவரால கூடும். மருத்துவம் ஒருவேளை நமக்கு இந்த நோய்க்கு மரணம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க பரிசோதிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வியாதி இல்லாம அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் ஆண்டவரை நம்புகிறேன். இயேசுவால என் வியாதியை சுகமாக்க முடியும். என் குடும்பத்தின் எல்லா நன்மைகளை நான் பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு நன்மையை தருகிற தேவன். வருத்தப்பட்டு பாரத்தை நீங்க சுமந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய வருத்தத்தையும் பாரத்தையும் இன்றைக்கு இயேசு மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல தேடி வந்த ஒவ்வொருத்தருடைய கண்ணீர் அவர் துடைத்தார். அவருடைய காயங்களை கட்டினார். அவர்களுக்கு அவர் அற்புதத்தை செய்தார். அந்த ஆண்டவர் அவரிடத்தில் வந்த திமிர்வாதக்காரனுக்கு அவர் சுகம் கொடுத்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அனுப்பினார். இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை பாவம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா நித்திய காலமா வாழும் பாக்கியம். இந்த உலகம் நமக்கு கொஞ்ச காலம்தான், இது நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் அங்க உங்களை கூட்டு போவேன். இந்த உலகத்துல நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க, பாடுகளோடு இருக்கிறீங்க, பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க. ஆனா பாவத்தினின்று நாம் மன்னிக்கப்பட்டால் அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். அதற்காகத்தான் இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே மனுக்குலத்துக்கு பாவ மன்னிப்பின் மீட்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒருவர் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து
ஆண்டவருடைய சரீரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டால் விடுதலை பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய சரீரத்தை அவங்க தொடுகிறத பார்க்க முடியும். 30வது வசனம், மார்க் 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். ஆண்டவர்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை ஆண்டவர் உணர்ந்தார். யாரோ ஒரு சுகம் பெற்றிருக்கிறாங்க, அது யார் தெரியல அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி சொல்றாங்க, திரளான ஜனம் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, யார் உங்களை தொட்டதுன்னு எப்படி தெரியும்? அங்கே ஒரு சகோதரி தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு பண்ணி தன்னுடைய வேதனை நீங்கி அவங்க சுகம் பெறவே முடியல. தன்னுடைய சொத்துக்களை இழந்தாங்க, தன்னுடைய பணத்தை இழந்தாங்க, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்தாங்க. ஆனால் இயேசு கிட்ட வந்தாலாவது ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பக்கத்துல வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டதும் ஆண்டவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிச்சு. அவள் அற்புதமான சுகத்தை பெற்றதை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்தின் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருமா அப்படின்னு அனுப்பினார். ஆண்டவரை தேடி வந்த எல்லாருக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறவர். அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை தருகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய தேவன். அவரை தேடுகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய அவர் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். சீஷர்கள் அவங்க முயற்சியிலெல்லாம் பிரயாசம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த அளவில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது, முழுமையிலும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் அகப்படலை, உங்க வார்த்தையின்படி செய்கிறோம் என்று சொல்லி அவங்க வலையை போடும் பொழுது வலைகிழிய மீனை பிடிச்சாங்க. அவர் நம்மை ரொம்ப விசாரிக்கிற ஆண்டவர். சீஷர்கள் எல்லாம் ஒரு தங்களுக்கு தொழில் நடக்காம இருந்துச்சு. தொழில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல போட்டா மீன் கிடைக்கும். ஆனா அவங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னபடி அவங்க செய்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொன்னபடி அவங்க செய்த வேளையில அவர்கள் திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க முடியாது இருந்தது. நீங்க ஒருவேளை உங்க பிரயாசத்தினால நீங்க பல தொழில்களை செஞ்சிருப்பீங்க, பல சின்ன சின்ன காரியங்களை செய்திருப்பீங்க, கூலி வேலை செஞ்சிருப்பீங்க. வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர முடியாம நீங்க பிரயாசப்பட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி செஞ்சு பாருங்க, அதுல ஒரு நிறைவு இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஆண்டவராய் இயேசுவை முன்னிறுத்தி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அதுல ஒரு நிறைவை ஆண்டவர் தர முடியும். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சாங்க, ஆண்டவர் சொன்னபடி செஞ்சாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவங்களால இழுக்க முடியல, பக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் சப்போர்ட்டுக்கு கூப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் செய்தார். மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கத்தக்க நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துவார். ஆண்டவர் சொன்னபடி அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்ததை பார்க்க முடியும். அவர் நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை விசாரித்து நமக்கு அவர் அற்புதத்தை செய்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்க பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் புறப்பட்டு போனார். ஆனா அவர் போகிறதை ஜனங்கள் கேள்விப்பட்ட வேளையில அங்கே திரளான ஜனங்கள் அங்கே அவரிடத்தில் வருகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது
அவர் அக்கறைக்கு புறப்பட்ட பொழுது அங்கே அவர்கள் போகிற வேளையில அவர்கள் போகிற படகுல ஒரு பயங்கரமான பிரச்சனை ஏற்படுகிறது. அவர் கடல்ல படகுல படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார்கள். அந்த 24வது வசனத்துல அவர்கள் அவரை எழுப்பினார்கள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் எழுந்து காற்றையும் கடலை என்ன செய்தார்? அதட்டினார். உடனே அது நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் இயற்கைக்கு கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. அங்கே அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற வேளையில உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இயேசுவிடத்துல ஜெபிச்சாங்க, ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்த அவர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில காற்றும் கடலும் போன்ற பிரச்சனைகள் அது நம்மை வீசி நம்மை அமிழ்ந்து போக செய்கிற அளவுக்கு அது அப்படியே படகை மூழ்கடிக்கத்தக்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நாடின உதவி ஜீவனுள்ள ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்க மடிந்து போகிறது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. நீங்கள் இந்த பிரச்சனையில அழிந்து போகிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. நீங்கள் மடிந்து போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர். உங்கள் வாழ்க்கையிலும் மோதுகிற காற்றையும் கடலையும் அவர் அதட்ட வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அங்கிருந்த சீஷர்கள் எல்லாம் சொன்னாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப பிரமிப்பா பார்த்தாங்க. அவருடைய வார்த்தைக்கு இயற்கை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்ததை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்க முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் தன்னுடைய 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க பாருங்க, அவர் புறப்பட்டு போகையில ஒரு பிசாசு பிடிச்சிருந்த ஊமையான மனுஷனை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனை கொண்டு வந்தாங்க. வாயே பேச மாட்டான், ஊமையனா இருந்தான். ஆனா அந்த பிசாசு துரத்தப்பட்ட பிறகு ஊமை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? பேச ஆரம்பிச்சான். அவன் அப்ப கட்டி வைத்திருந்தது என்னது? ஒரு தீய சக்தி, அசுத்த ஆவி. ஆண்டவர் அதை துரத்தி அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் பிசாசு பிடிகளிலிருந்து பல வியாதிகளிலிருந்து இயேசு சுகமாக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க பாருங்க, ஆண்டவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் சற்று இளைப்பாறுவோம்னு சொல்லி போகிறார். ஏன்னா ஊழியத்தில் அவருக்கு அவ்வளவு மக்கள் திரளா வந்து விடுதலை பெற்றுட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர் போகிறதற்காக பிரயாணப்படுகிறார். இதை கேட்ட உடனே அவங்க போகிறதற்கு முன்னதாகவே ஜனங்கள் திரளா அங்க வந்து கூடிட்டாங்க மனாந்தரமான இடத்துல. அங்கே 3 நாள் அவர்களுக்கு ஆண்டவர் போதனை கொடுக்கிறார். இப்போ அவங்க பசியா இருக்கிறாங்க, அவங்கள வெறுமையை அனுப்ப முடியாது என்று ஆண்டவர் அறிந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே ஒரு பையன் 5 அப்பமும் 2 மீனும் வைத்திருந்தான். அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு பந்தி பரிமாற 100 பேர் 50 பேராக உட்கார வைத்து அவங்களுக்கு பந்தி பரிமாற சொல்லுகிறார். அங்கே அவங்க மீதியான கூடையில அவங்க 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று 43வது வசனத்துல வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண முடியும். அங்கே கூடியிருந்த 5000க்கும் அதிகமான ஜனங்கள் கூடியிருந்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க முடிந்தது. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ளவர். உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்ச காசை அவர் ஆசீர்வதிக்க முடியும். அவர் பஞ்சகாலத்தில் ஏழை விதவையின் வீட்டில் எண்ணெய் குறையாமல் ஆசீர்வதித்த தேவன் அல்லவா?
நீங்கள் அவரை நம்பி அவரை தேடி வரும் பொழுது அவர் ஒரு இடம் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ஃப்ரீயா ஜெபம் பண்ணலாம், அங்க உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கலான்னு சீஷரோடு போனா அங்க ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் தேடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணினது மாத்திரம் அல்ல, அவங்களுடைய சரீரத்தில் அவங்களுக்கு உணவு தேவை என்பதை அறிந்து அவங்களுக்கு உணவை கொடுத்து அனுப்பினார். அது எவ்வளவு வச்சு அவர் கொடுத்தார் தெரியுமா? ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. அந்த 5 அப்பம் 2 மீனையும் அவர் திரளாக பெருக பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அந்த ஆண்டவர் பெரியவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாதது. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். நாம் பல போராட்டத்தோடு பல பிரச்சனையோடு இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கணும். நாம் எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வியாதிப்பட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 5 நாம் வாசிக்கும் பொழுது அந்த பகுதி சொல்லுகிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பனை வரவழைப்பானாக. அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவன் படுக்கையை ஆண்டவர் மாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆள் வியாதிப்பட்டா நம்ம எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது அவங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அந்த மனுஷனுக்கு அற்புதமான விடுதலை அவர் தருகிறவர் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு அற்புதமான விடுதலை தருகிறவர். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். நம்ம துன்பப்பட்டா என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போயிடுவோம். அப்படிதானே? அதனால தான் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம துன்பப்பட்டா ஜெபம் பண்றோமா? ஆண்டவரை ஏசிக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை, மற்ற மனிதர்களிடத்துல நம்முடைய துன்பத்தை பற்றி சொல்லி கொண்டு சொல்ல வேண்டிய நபர்கிட்ட சொல்லாம விட்டு விடுறோமா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவன். பிரேயர் ரொம்ப முக்கியம். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை வரவழைப்பானாக. அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளதா இருக்கும். நம்ம சுகம் பெறணும்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. யாருக்கிட்டையாவது நமக்கு மனக்கசப்பு இருந்தா, மனத்தாங்கல் இருந்தா, யாரையாவது மன்னிக்காம நம்ம இருதயத்துல கசப்பா வச்சிருந்தா அவங்கள நம்ம மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அவங்ககிட்ட நம்ம ஒப்புர வாங்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஒருத்தருக்காக ஒருத்தர் நீங்க ஜெபம் பண்ணணும். பக்கத்து வீட்டுல நீங்க ஒரு ஆளை பார்க்கும் பொழுது அவங்கள, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்கு, அவங்களை விசாரிச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ற ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதுன்னு ஆண்டு சொல்றார். நம்முடைய இருதயத்துல கசப்பு, மற்றவங்கிட்ட ஒப்புரவாகாம இருந்தா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவர், நம்முடைய வியாதியில விடுதலை தருகிறவர், நம்முடைய பிசாசின் போராட்டத்தில் விடுதலை தருகிறவர், நம்முடைய கடன் பிரச்சனையில விடுதலை தருகிறவர். எப்பேற்பட்ட கஷ்டமானாலும் இயேசுவால அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நிறைவான ஒரு பலனை தருவாராக. ஆண்டவருடைய அடைக்கலத்தில் வந்த உங்களுக்கு அவர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல கவலைகளோடு வந்திருக்கலாம், நீங்கள் மனப்பிரயாசத்தோடு வந்திருக்கலாம்.
ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றின் நின்று அவர் விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை நீங்கள் தாழ்த்தி உங்கள் குறைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஏசப்பா என் தப்பிதங்களை மன்னிங்க, எனக்கு இந்த வியாதியில் விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையில் விடுதலை தாங்க, என் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிங்க, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, என் கவலையை மாற்றுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் பூமியை பார்க்கிறது. அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உங்களுக்கு மேலே கூட அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை பாய்ந்து சுகமாக்கிச்சு. அவர் திமிர்வாதக்காரனை உன் பாவம் மன்னிக்கப்பட்டதென்று அவனை எழும்பி நடக்க பண்ணினவருடைய வல்லமை இந்த சபையின் வளாகத்தில் வந்திருக்கிறது உங்களை சுகமாக்கும்படி. எல்லாரும் ஆண்டவரை துதியுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிட்டார். அது படகை மூழ்கடிக்கும்படியான ஒரு பெரும் அலையா வந்து படகையே மூழ்கடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தையில் சீஷர்கள் அவரை எழுப்பி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டாங்க. ஆண்டவர் இயற்கையை கட்டுப்படுத்தினார். இறையாதை அமைதலாயிரு. வாழ்க்கையில் மந்திரவாதமா, பில்லிசூனியமா, தீய சக்திகளுடைய போராட்டமா, ஏதோ ஒரு வல்லமை என்னை போராடுகிறது என்று நீங்கள் பயந்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது, அவர் காற்றையும் கடலை அதட்டினார், அது அமைதலாயிற்று. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காற்றோடு உங்களுக்கு போராட்டமா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை சுகமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. இயேசுவே எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து அற்புதத்தை செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவங்க மீன் பிடிக்க தெரிந்தவங்க தான், ஆனால் அவங்கள பிரயாசத்தில் ஒரு பலன் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவங்க வலையை வீசினாங்க. அவங்களால இழுக்க முடியாத அளவு மற்றவங்களை வேலைக்கு அமர்த்தத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். இன்றைக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு உங்களுக்கு ஒரு பலன் இல்லாமல் நீங்கள் ஒரு பத்தலான பைய போல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், நீங்கள் கையிட்டு செய்யும் பிரயாசத்தில் ஆண்டவர் நிரம்பி வழியும் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அதை செய்கிறவர். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிசாசு பிடித்த மனிதனை இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. அந்த ஊமையனை விட்டு பிசாசு துரத்தப்பட்ட பிறகு அவன் பேசினா, அவன் விடுதலை அடைந்தான். ஜீசஸ். ஆண்டவருடைய கிருபை உங்கள் நடுவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. இயேசுவே என்று சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர். அவரால் எல்லாம் கூடும். அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த தழும்பு உங்களை என்னை சுகமாக்கும்படி, அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்ட அந்த தழும்பு உங்களுடைய தலைவலியை நீக்கும்படி, உங்க சிந்தையில் வரும் போராட்டத்தினின்று நீங்கள் விடுதலை அடையும்படி, விழாவில் குத்தப்பட்டது உங்க இருதயத்தில் இருக்கிற பல போராட்டங்கள் பலவீனங்களை மாற்றும்படி, உடைய கால்களில் அடிக்கப்பட்ட ஆணி உங்க கால்களில் வருகிற பெல்ல போராட்டங்களில் நின்றும் ஆண்டவர் கால்களில் இருக்கிற பிரச்சனைகளில் நின்று விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை சுகமாக்கும். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு யாரிடத்திலாவது மனத்தாங்கல் இருந்தா இப்போ நீங்க சொல்லுங்க. என் மாமியார்கிட்ட மனத்தாங்கல் இருக்கு, என் கணவர்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட, என் பக்கத்து வீட்டில், என் ஊரில் பல காரியத்தில் மனத்தாங்கல் இருந்தால் நான் உங்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. மன்னிக்காத ஒரு கசப்பு எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு யார்கிட்டையாவது அப்படி மனத்தாங்கல் இருந்தால் அதை நீங்கள் மன்னிக்கணும். அப்போது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கூயவனே கூயவனே
படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே அப்பா, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அவர் உங்களை விசாரிக்கிறவர், களிமண்ணான நம்மை விசாரிக்கிறவர். அவர் மேல உங்க பாரத்தை எல்லாம் வைக்கிற ஒரு நேரம். நிறைய சுமையை சுமந்து வந்திருக்கிறீங்க, உங்க இருதயத்தில் கவலையோடு வந்திருக்கிறீங்க, பாடுகளோடு வந்திருக்கிறீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிற ஒரு நேரம். ஏசப்பாவுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஏசப்பாவுடைய தழும்புகளின் வல்லமை ஒவ்வொருவருடைய உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இறங்கட்டும். முதலாவது கடன் பிரச்சனையில் வந்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னுடைய தப்பிதங்களினால வந்த கடன் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். சில எதிர்பாராத ஒரு வியாதியினால வந்திருக்கலாம். சில காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து செஞ்சீங்க, அதில் நஷ்டமடைந்திருக்கலாம். சில காரியம் நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணனால வந்திருக்கலாம். எதனால நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் தவறை ஒத்துக்கிட்டு நான் கடன் வாங்காமல் என் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணினா ஆண்டவர் கடன் என்று விடுதலை தருவார். இயேசுவே, கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. அவங்களுடைய அன்றாட தேவைகளை நீங்கள் சந்திங்க ஏசப்பா. அவங்களுக்கு எதெல்லாம் கடனினால இன்னைக்கு ஆண்டவரே அவங்களுடைய வருமானங்கள் எல்லாம் எங்கெல்லாம் அந்த வீணா போயிட்டு இருக்கோ அந்த சூழ்நிலை மாறி உங்களுடைய பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை சாப்பிடும் ஒரு நன்மையை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மந்திரவாத பில்லி சூனியம், எதிர்த்தாக்கங்கள், கட்டுகள், பிசாசின் கிரியையினால என்னால் தூங்க முடியல, எனக்கு தெரியுது என் உடல்ல ஒரு போராட்டம் இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிசாசு பிடித்த ஒரு ஊமையனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஏசு அவனுக்கு சுகம் கொடுத்தா. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பல போராட்டத்தை சந்தித்து பல கட்டுகளோடு வந்திருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு விடுதலை அடையட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளை கட்டியிருக்கிற கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. அவர்கள் இரவு நல்ல நித்திரை ஆண்டவர் தர வேண்டும். பல கொடூரமான சொப்பனங்களை கொண்டு வந்து சரீரத்தில் பல உபாதைகளை தந்து பல வியாதிகளை கொண்டு வைத்துக் கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிற சகல சத்ருவின் வல்லமைகளும் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உங்க வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வரியை நீங்க என்னோடு சேர்ந்து பாட போறீங்க. ஏசப்பாவுடைய ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு, வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே உம் ரத்தத்தால். இந்த வரியை நீங்க பாடும் பொழுதே அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கி உங்களை விடுதலையாக்கும். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு,
அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை மூலமாய் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற எல்லாரும் சுகம் அடைவார்களாக, விடுதலை அடைவார்களாக. இந்த மாதம் முழுமையில் உம்முடைய பிள்ளைகள் பயணிக்கிற பிரயாணங்களில் உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. விபத்துகளை கொண்டு வருகிற தீய சக்திகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத சண்டையின் ஆவிகள், பிரிவினை ஆவிகள், குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே பிரிவினை கொண்டு வருகிற வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே விலகுவதாக. குடும்பங்களில் போராடுகிற தீய சக்திகளுடைய அழிக்கப்படுவதாக. உங்க வீட்டை உங்க கண்ணுக்கு முன்ன கொண்டு வாங்க. உங்க வீட்டின் நிலக்காலில் ஏசப்பா உங்க ரத்தம் தளிக்கப்படட்டும்ப்பா. அன்று ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்த நாட்களில் அந்த வீட்டு வாசலில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தளிக்கப்பட்ட இடத்துல சங்கார தூதன் உள்ள வர முடியாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது போல இவர்கள் வீட்டின் நிலைக்காலில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தளிக்கிறோம். ஜீசஸ், உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைங்களுடைய கல்விக்காக ஜெபிக்கிறோம். அவங்க நல்ல உயர்ந்த இடத்துல வரணும். சிறு வயதில் அந்த பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், பாவத்துக்கு விலகி வாழணும். ஆண்டவரே, டீச்சர்ஸுக்கு, ஆண்டவரே அப்பா, சமுதாயத்துக்கு, ஆண்டவரே அப்பா, சொந்த பந்தங்களுக்கு, சபைக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கணும். ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. உங்க கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களுடைய காரியங்களை இயேசு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே ஜெபிக்கிற ஒரு நேரம். நீங்க உங்களுடைய மனதை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வலி உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய வேதனை உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய துக்கம் உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் அதை விசாரிக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையை அறிந்து கொள்ள வந்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ரொம்ப அதை குறித்து அதை கேர் எடுத்து அதில் விடுதலை தருவார். அவருடைய விடுதலை நீங்கள் இப்போ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பணமோ பொருளோ எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் இருதயத்தில் ஆண்டவரே எனக்கு ரத்தத்தினால கழுவுங்க, எனக்கு இந்த சுகத்தை தாங்கன்னு கேளுங்க. ஏசு சுகமாக்குறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய வலி இருக்கிற இடத்துல, வேதனை இருக்கிற இடத்துல, பாதிக்கப்பட்ட சரீர அவயவத்தில் உங்கள் வலது கரத்தை வச்சு, இயேசுவே உடைய தழும்புகள் என்னை தொடட்டும், இயேசுவே உடைய ரத்தம் என்னுடைய இந்த வியாதி இருக்கிற இடத்துல இறங்கட்டும், இயேசுவே உடைய சிங்காசனத்தின் வல்லமை இறங்கட்டும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்க 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 அந்த வியாதிகள், அந்த கட்டிகள், அந்த எல்லா ப்ரெஷர் ஆனாலும், சுகர் ஆனாலும், எந்த ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதிகளானாலும், எப்பேற்பட்ட வியாதிகளானாலும், சுவாச சம்பந்தமான வியாதிகளானாலும், லங்ஸ், ஹார்ட், எந்த ப்ராப்ளம் ஆனாலும், தலைவலி ஆனாலும், எந்த காதுகளினானாலும், கண்களிலானாலும், ஜாயிண்டுகளிலானாலும், ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய எந்த ஸ்பைனல் கார்டிலானாலும், எந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அவர் சுகமாக்குகிற தேவனா வந்திருக்கிறார். அப்படி அற்புதம் செய்யும் சக்தியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வல்லமை உங்களை விடுதலை ஆக்கும். இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எங்கள் குடும்பத்துக்கு இறங்கும். உங்க குடும்பத்தில் உங்க யாராவது ஒருவர் குடித்து ரொம்ப துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்காக அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கணவரை ரட்சியும், என் மகனை ரட்சியும், என் குடும்பத்தாரை ரட்சியும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த குடி பழக்கத்திலிருந்து இயேசு அவங்களை விடுதலை ஆக்குவார். அவங்க பாவம் செய்து அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், அந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றுவார். குடும்பத்தில் ஆண்டவர் உடைவுகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் நாங்கள் வாளா மாறிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல தலையா இருந்தோம், இப்போ எங்கள் குடும்பங்கள் வாளா மாறிட்டு இருக்குன்னு சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை பிளஸ் பண்ணும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, அற்புதத்தை செய்து நீங்க மகிழ பண்ணணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல தருகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
இந்த விடுதலை கூட்டத்தில் நீர் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த இடத்துல தங்கள் வந்த வண்ணமாகல ஒரு பெரிய விடுதலையோடு போக உதவி செய்யும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், காது சம்பந்தமான பிரச்சனைகள், எந்த ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆனாலும், எந்த ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜிகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாகட்டும். எந்த எப்பேற்பட்ட வியாதிகளும் சுகமாகட்டும். ஆண்டவரே, இந்த நோய் கிருமிகள் பரவுகிற இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளை கண்ணின்மணி போல பாதுகாப்பீராக. ஆவிக்குரிய நன்மைகளினால் நிரப்புவீராக. உம்முடைய ரட்சிப்பினால் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிரயோஜனமான நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கூடுகை நடத்த ஆண்டவர் நீர் கொண்ட பாரத்துக்காக நன்றியப்பா. உம்மை தேடி வந்த ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்பும். எல்லா துதி புகழ் கனமகிமை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சிநேக வழி நடத்தல் இன்றும் இன்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.